திமுகவா அதிமுக பேசினதுக்கு அதிமுக பத்தி திமுக அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு நாளைக்கே பயந்துட்டாங்க அப்படின்னு அதிமுக எம்பி இன்பதுரை பேசியிருக்காரு. ஆமா, நான் கூட பார்த்தேன். காலையில இருந்து ஒரே கதறல் சத்தம். நேற்று ஒரு நாள் தான் எங்க தலைவர் எடப்பாடியார் பேச ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு நாளுக்கு இவ்வளவு பெரிய கதறல் சத்தம். 3 அமைச்சர்கள் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வேகத்தை நீங்க தமிழ்நாடுடைய வளர்ச்சி பணியில இந்த அமைச்சர்கள் 3 பேரும் செஞ்சிருந்தா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்குமே. சேகர்பாபு சொல்றாரு, சென்னைக்கு நாங்க என்ன செய்யலான்னு கேட்டிருக்கோம். ஆமா, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. ஆம்ஸ்டாங் படுகொலை, விக்னேஷ் மரணம், அதாவது லாக்அப்ல விக்னேஷ்னு ஒருத்தரை போலீசார் அடித்து கொண்டு விட்டார்கள். ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பொய்யா அவர் வலிப்பு நோயால இறந்தாருன்னு சொன்னாரு. அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே 13 இடங்கள்ல காயம் என்று அந்த இன்னும் அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இது மாதிரி அடுக்கடுக்கா சொல்லலாம். அவர் பாலம் கட்டியிருக்கோம், அப்படி கட்டியிருக்கோம், இதை கட்டியிருக்கோம்லாம் சொல்றாரு. ஆனா சென்னை நகரம் மிதந்துச்சா? அந்த 40,000 கோடி பேக்கேஜ் என்ன ஆச்சு? தென்னகத்தின் வெனிஸ் நகரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணியில மிதக்கும். அது நகரத்தோட அமைப்பே அப்படிதான். அந்த மாதிரி மிதக்கிற மாதிரி செஞ்சிருந்தீங்களே, இதுதான் உங்களுடைய சாதனையா? அப்ப ஒரு நாள் சொன்னதற்கு, ஒரு நாள் எங்க தலைவர் பேசினதற்கு இத்தனை கதறல்கள், இத்தனை புலம்பல்கள், இத்தனை அலம்பல்கள், அழிச்சாட்டியங்கள்னா இன்னும் அவர் 2 நாள்கள்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்ண போனா அந்த அமைச்சர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியல.